தாவும் பொழுது இடது கால வச்சு இறங்கினார்னார். அந்த சிகரத்துல லங்கா பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகரம் ஏன் இடது கால வச்சு இறங்கினார்னா, வால்மீகி சொல்றார், அந்த பகைவனை அழிக்குமா போல இடது கால வச்சு இறங்கினார். அடிய குருநாதர் சொல்லுவார், அதனாலதான் சத்துருக்கள்லாம் நாம வதம் பண்ணணும், அவளோட போரிடணும்னா அவ மிலிட்டரியில கூட சொல்றச்சே லெப்ட் ரைட்டுன்னு தான் சொல்லுவாம்பர் அடியன் குருநாதர். லெப்ட் ரைட் லெப்ட் ரைட். அதனாலதான் ஏன்னா சத்ருக்கள் இடத்துல போய் இவாளுடைய அங்க போய் நின்றுட்டு அவ எல்லாரையும் நம்மளை காப்பாத்துறதுக்காக வேண்டி அவ அங்க நிக்கிறா. அவ யுத்தம் பண்றதுக்கு எந்த காலத்திலையும் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ஆஞ்சநேயன் அந்த சிகரத்துல இடது கால வச்சுன்னு ஜல்லுன்னு இறங்குறார். அதுக்கே லங்காபுரி ராவணனுக்கு என்னமோ பண்றதா என்னன்னு தெரியலையே. அது இறங்கி போய் சரி அடுத்தது கோட்டைக்குள்ள போவோம், இலங்காபுரிக்குள்ள நுழையுவோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க பார்த்தா ஒரு சமஷ்டி ரூபம். அங்கேயே ஏற்கனவே ராட்சசிகள்லாம் 3 ஜடை 3 கண்ணு, சிலதுக்கு ஒரு மூக்கு, சிலதுக்கு மூக்கு எங்கேயோ இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய வித்தியாசமான அந்த ராட்சசிகள் கூட்டத்துல எல்லாம் சேர்ந்த ஒரு சமஷ்டி ரூபம் ஒருத்தி இருக்காளாம், லங்கினின்னு பேரு. அவ அங்க இருக்காளாம், அந்த அந்த கோட்டை வாசல்ல நிக்கிறாளாம். ஆஞ்சநேயன் போன உடனே ஆஞ்சநேயனை கூட்டு போகப்படாது, இந்த பக்கம் உள்ள போக கூடாது, எதுக்கு போறேன்னு கேட்டாராம். ஆஞ்சநேயர் சொன்னார், சுத்தி பார்க்க தான் போறேன். ஆஞ்சநேயர் சுத்தி பார்க்க போனேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சுத்தி பார்த்தாதான் சீதை எங்க இருக்கான்னு தெரியும், அதனால சுத்தி பார்க்க போறேன், நீ போக கூடாது, உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஆஞ்சநேயர் ஸ்திரீ தானே, இவ பெண் தானே, லட்சியம் பண்ணல. ஆஞ்சநேயன் ஜல்லுன்னு கதையை தூக்கிட்டு கிருன்னு போனார். உடனே இவ என்ன பண்ணா, ஒரு அரை அரைஞ்சுட்டா ஆஞ்சநேயனை. ஆஞ்சநேயனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. யாரும் ஆஞ்சநேயன் அடிச்சது இல்லையே, ஆஞ்சநேயன் தான் எல்லாரையும் துவம்சம் பண்ணியிருக்காரு. அதான் சொல்லும் பொழுது முதல் புது அனுபவமா அது. நவம் பரிபவம் கிருதம் அப்படிங்கிறா, புது புது பரிபவம். உடனே என்ன பண்ணினா ஆஞ்சநேயன் என்ன பண்ணினா, இவ ஒரு பெண்ணா இருக்கிறதுனால